ரியா, சி, போங்க கிருஷ்ணா. என்னடி இப்படி வெக்கப்படுற? போங்க கிருஷ்ணா. பாருடா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு அழகா வெக்கப்பட தெரியுமா? ஐயோ, நீங்க இருக்கீங்களே, என்னை விடுங்க. என்னது விடணுமா? அதெல்லாம் முடியாதுடி. கிருஷ்ணா, விடுங்க, என்ன டைம் ஆயிடுச்சு. பரவாயில்லடி, ஆகட்டும், இதுல என்ன இருக்கு? ஐயோ, என்னங்க நீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இவ்வளவு நேரம் ஆகியும் என்ன ரூம் விட்டு வெளியே வரலன்னா தப்பு தப்பா நினைக்க மாட்டாங்க? இதனால என்ன? நினைச்சா நினைக்கட்டும். கிருஷ்ணா, நீங்க ஆபீஸ் வேற போகணும்ல, விடுங்க முதல்ல. ஆபீஸா? ஆபீஸ்லாம் போல. என்னது ஆபீஸ் போலையா? ஏன்? அது இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை இல்ல, வீட்ல தான் வேலை. அதான் ஆபீஸ்க்கு போகல. வீட்ல வேலையா? அப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோமா என்ன? ஆ, அப்படியும் சொல்லலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனா இது வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம். கிருஷ்ணா, நீங்க ரொம்ப மோசம். யாரு? நான் மோசமா? ஆமா. சரி, அதை விடு. ரியா, உனக்கு பிடிச்சிருந்தா? என்னது பிடிச்சிருந்தான்னு கேக்குறீங்க? அதான்டி, அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தான்னு கேட்டேன். அது எனக்கெல்லாம் எதுவும் பிடிக்கலப்பா. என்னடி சொல்ற? பிடிக்கலையா? ஆ, ஆமா கிருஷ்ணா, எனக்கெல்லாம் எதுவும் பிடிக்கல. ஓ, மேடம்க்கு பிடிக்கலையா? சரி, அப்ப எனக்கு ஓகே தான். அப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிருஷ்ணா, என்ன நீங்க ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சுன்னு விடுங்க. 10 மணி ஆகினாலும் சரி, 12 மணி ஆகினாலும் சரி, நான் ஒன்னும் இன்னைக்கு விடுறதா இல்ல. என் பொண்டாட்டி வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்ப அவளுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்ல. அட கடவுளே, இவர் வேற விடமாட்டார் போல. கிருஷ்ணா, நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல இல்ல, நீ ஏதோ இப்ப என் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக நீ இப்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ற. உண்மையாவே உனக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி, உனக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணா, எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தது, நான் சும்மா தான் பிடிக்கலன்னு சொன்னேன். அப்ப உண்மையாவே பிடிச்சிருந்தா? ம். சரி, அப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் உனக்கு பிடிச்சிருக்குது இல்ல, அப்புறமா என்ன? என்ன கிருஷ்ணா நீங்க? அதான் நான் பிடிச்சிருந்தேன்னு சொல்றேன்ல, அப்புறமா என்ன? விடுங்க, 10 மணி ஆயிடுச்சு, விடுங்க கிருஷ்ணா. ஏ தயிர் சாதம், போய் தானே சொல்ற. எவ்வளவு இருட்டா இருக்கு, 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்ற. கிருஷ்ணா, ஜன்னல் ஓபன் பண்ணி பாருங்க, அப்பதானே தெரியும். நீங்க ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா இருட்டா தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, இப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ரியா, லவ் யூ டி. லவ் யூ டூ கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீங்க எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ் போல? என்ன சொல்லும், தெரியாத மாதிரியே கேக்குற. நான் தான் சொன்னேன்ல, வீட்ல இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு. அந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், ஒழுங்கா ஆபீஸ் போற வழியை பாருங்க. ரியா, நான் போகலடி இன்னைக்கு. கிருஷ்ணா, ஒழுங்கா ஆபீஸ் போங்கன்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம். என்னது நைட்டு பாத்துக்கலாமா? அப்ப இப்ப? இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முதல்ல விடுங்க என்ன. ரியா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிருஷ்ணா, வேண்டான்னு சொன்னேன். எனக்கு வேணும் ரியா, நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, அங்க பாருங்க, அழைப்பு மணி வந்துருச்சு, போய் கதவை தரங்க. ஏய், யாரா நீங்கெல்லாம்? எனக்குன்னே வருவீங்களாடா? டேய், நைட்டு தான் சாவடிக்கிறீங்கன்னு பார்த்தா இப்ப பகல்லையும் ஏன்டா வந்து தொல்லை பண்றீங்க? கிருஷ்ணா, அதான் உங்க தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். சரி, போய் கதவு தரங்க. ச்சே, என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். ஐயோ, வந்து தொலைகிறேன். கதவை வேற நொச்சு நொச்சுன்னு தட்டிக்கிட்டு. ச்சே. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். குட் மார்னிங் கிருஷ்ணா மாமா. ஏண்டா இளவெடுத்தவனே, இந்த கருமத்தை சொல்றதுக்கு தான் இப்ப வந்து கதவை தட்டினியா? அச்சச்சோ, அதுக்கு இல்ல கிருஷ்ணா மாமா, ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு தேவைப்படுது. அது கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஏண்டா அறிவு கட்டவனே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதுக்கப்புறம் என் ரூம் வாசல் முன்னாடி வந்து நின்னா காலை உடைப்பேன்னு சொன்னா இல்லையா? எதுக்குடா இங்க வந்த? அச்சச்சோ கிருஷ்ணா மாமா, நான் வேணும்ல உங்க ரூம் வாசல் கிட்ட வந்து நிக்கல. நானுமே ரொம்ப நேரம் யோசிச்சேன், கதவை தட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் கதவை தட்டினேன். ஏண்டா என் நிம்மதியை கெடுக்கணும்னே வருவீங்க அப்படித்தானே? நைட்டு தான் என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்கன்னு பார்த்தா இப்போ பகல்லையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா எனக்குனே வந்து சேர்றீங்க? கிருஷ்ணா மாமா, நான் ஒன்றும் வேணும்னே உங்க ரூம் கதை வந்து தட்டல. நான் முதல்ல சூர்யா மாமா கிட்ட தான் போனேன். சூர்யா மாமா தான், டேய் இதெல்லாம் என்கிட்ட எங்கடா இருக்க போது, அண்ணா கிட்ட தான் இருக்கும், அண்ணா கிட்ட போய் கேளுன்னு சொன்னாங்க. அதனாலதான் மாமா இங்க வந்தேன், ரொம்ப அர்ஜென்ட்டா. அதான். அப்படி என்ன அர்ஜென்ட்? இல்ல கிருஷ்ணா மாமா, நான் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
அதுக்கு என்ன ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? நல்லாரு போய் தொலை. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி கிழிச்சிட்டாலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? என்னடா சொன்ன? இல்ல மாமா, ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க வரல. அப்புறம் எதுக்குடா வந்த? ஆமா, அது இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ஃபைல் வேணும் பாத்துக்கிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபைல் வச்சிருந்தேன். ஆனா என்ன, அது கிழிஞ்சு நாரா தொங்கிடுச்சு. போன டைம் அதை இன்டர்வியூக்கு எடுத்துட்டு போகும்போதே ரொம்ப சங்கடமா ஆயிப்போச்சு. நீங்க தான் நிறைய ஃபைல் வச்சிருக்கீங்களே, எனக்கு ஒரு ஃபைல் தாங்களேன். அது உள்ள நான் சேஃபா என் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுப்பேன்ல. ஏண்டா 10 ரூபா ஃபைல் வாங்கதான் நீ இப்ப இவ்வளவு தூரம் கதவு தட்டினியா? மாமா 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு யாரு உங்க அப்பனா ஃபைல் தரா? ஒரு ஃபைலு 150 ரூபா. ஏய், அதுக்கு எதுக்குடா ஏன் அப்பனும் இழுக்கிற? ஐயோ சாரி மாமா, ஏதோ ஒரு உரிமையில இழுத்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க ஃபைல கொஞ்சம் எனக்கு தர முடியுமா மாமா? தரேன்டா, தந்து தொலைகிறேன். இல்லைன்னா மட்டும் என்ன விடவா போற? இரு எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் மாமா. ஓனா ஒண்ணுடா, நீ குடிச்சாலும் எனக்கு தொந்தரவு தான், நீ குடிக்கலனாலும் எனக்கு தொந்தரவு தான். என்ன எரிச்சப்படுத்தனே வந்திருக்க. இப்ப சொல்றேன்டா, இப்ப சொல்றேன். என் வயிறறிஞ்சு உனக்கு சாபம் விடுறேன். அடுத்த ஜென்மத்துல என் இடத்துல நீ இருக்கணும், உன் இடத்துல நான் இருக்கணும். அப்ப தெரியும்டா இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. உங்களுக்கு என்ன மாமா, ஜாலியா இருக்கீங்க. ஒரு கம்பெனிக்கு ஓனரு, அப்புறம் ரியா சிஸ்டர் மாதிரி ஒரு அன்பான அழகான பொண்டாட்டி. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் உங்களை மாதிரி இருக்க தருதலைங்க என்ன சந்தோஷமா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. மாமா கோவப்படாம கொஞ்சம் அந்த ஃபைல் எடுத்து வந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தோட நிம்மதியா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். தரேன், இங்கே நெல்லு எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. சீ, ஏ பொறுக்கி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆல்ரெடி இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. டைம்லாம் இன்னும் ஆகல. இன்னும் இங்க இருந்து கிளம்புறதுக்கே 10 நிமிஷம் டைம் இருக்கு. அதான் நீ கிளம்பிட்டல, அப்புறமா என்ன? இப்பவே போக வேண்டியதானே? 10 நிமிஷம் முன்னாடி போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமா போ. அட என்னடி நீ, கிடைக்காத வேலைக்கு போன்னு இவ்வளவு சின்சியரா பேசிட்டு இருக்க. எனக்கு இப்பவே தெரியும் வேலை கிடைக்காதுன்னு. நீ என்னடானா போன்னு என்ன நச்சரிச்சிட்டு இருக்க. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறேனே. சே பொறுக்கி, நீ இப்பயே பேசிட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், கடைசி வரை வேலை கிடைக்காம தான் இருக்கும். எனக்காச்சும் பாசிட்டிவா யோசிக்கிறியா? எப்ப பார்த்தாலும் வேலை கிடைக்காது. இதே தான் யோசிச்சுட்டு இருக்க. அபிச்சலம், நான் எப்பவும் உண்மையை தான் சொல்லுவேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அடேங்கப்பா, அப்படியே நடிச்சு தள்ளாத. சீக்கிரமா போ. இருடி, என்ன அந்த கார்த்தி பையன் ரெடி ஆயிட்டானா இல்லையான்னு தெரியல. அவன் வந்ததுக்கு அப்புறம் தானே போக முடியும். வந்தா கால் பண்றேன்னு சொன்னான். சக்தி, எனக்கு ஒன்று தோணுது. என்னன்னா, எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறதுனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா 2 பேருக்கும் வேலை கிடைக்காது. ஏன்டி இப்படி சொல்ற? உங்க 2 பேரும் மொகராசியும் அப்படி. நீங்க 2 பேரும் சேர்ந்து போனா எந்த காரியம் தான் உருப்பட்டு இருக்கு, எப்படி ஃபிளாப்பா தான் ஆகும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனீங்கன்னா 2 பேரும் காலம் முழுக்க இப்படியே தான் இருக்கணும். அபி, அப்படி என் நண்பனை நான் தனியா விட்டுட்டு தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வேலையே தேவையில்ல. ஓ, அப்படி வேலையே தேவையில்ல. அப்ப பொண்டாட்டியும் தேவையில்லைன்னு சொல்லாம சொல்றேன், அப்படிதானே? ஏய், நான் எப்படி அப்படி சொன்னேன்? நீ வேணும் தான். வேலை கிடைச்சாதான் பொண்டாட்டியும் கிடைக்கும், இல்லைன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். ஞாபகம் வச்சுக்க. ஆமாடி ஆமா. உன்னை இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே நான் ஆஃப் பண்ணு. பொறுக்கி, வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை கைவிடாம இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? அட நீ வேற ஏன்டி பிசாசு. என்னடா? இல்லடி, இன்டர்வியூ வேற அட்டன் பண்ண போறேன். எனர்ஜியா ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னது எனர்ஜி ஏதாச்சும் வேணுமா? சரி, என்ன வேணும்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்ன வேணும் சொல்லு, போட்டு எடுத்துட்டு வரேன். எதுக்கு? குடிச்சிட்டு அந்த கக்கூசிலே கிடக்கிறதுக்கா? அட போடி. ஏ பொறுக்கி, கலாய்க்கிறியா என்ன? நீ தானே எனர்ஜி ஏதாச்சும் வேணும்னு சொன்னேன். சரி புள்ள கேக்குதே, ஏதாச்சும் போட்டு எடுத்து கொடுப்போன்னு பார்த்தா குடிச்சிட்டு கக்கூஸ்லயா கிடக்கணும்னு கேக்குறேன். என்ன பார்த்து உனக்கு எப்படா தெரியுது? இல்லடி, நீ போட்ட காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் குடிச்சா கக்கூஸ்ல தானே கிடக்கணும். வேற எங்க இருந்துமா இன்டர்வியூ அட்டன் பண்றது? அதைத்தான் சொன்னேன். நான் எனர்ஜியா ஒண்ணு வேணும்னு கேட்டேன். ஆனா இது இல்ல, அது வேற. வேறனா என்னது? அதுவா, அது உம்மா. என்னது? புரியலையே என்ன? உம்மா கேட்டேன்டி, உம்மா. உமாவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஒழுங்கா போடா. இல்ல, நீ கொடுத்தாதான் நான் போவேன். தானே, இதுல காட்டு ஆர்வத்தை வேலை கிடைக்கிறதுல காட்டு, கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏய், இப்ப எதுக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்போ உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது, போடா. நீ கொடுக்கலனா போடி, நானே எடுத்துக்கிறேன். என்னது, நீயே எடுத்துக்குவியா? எப்படி எடுக்கிற நானும் பாக்குறேன்டா. கார்த்திக் ப்ரோ!
ஏய் எதுக்கு நீ இப்ப இப்படி கத்துற? நீ கத்துற அவன் வந்துட போறான்டி. வரணும் தானே கத்துறேன். சிஸ்டர் இதோ வந்துட்டேன். ஐயோ அபி சிஸ்டர் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. ஏய் எருமை மாடே, என்னடா பண்ண என் சிஸ்டரை? நான் எங்க பண்றதுக்குள்ளதான் நீ கரெக்டா வந்து தொலைஞ்சிட்டியே. அபி சிஸ்டர் ஏன் அப்படி கத்துனீங்க? ஐயோ நீங்க கத்தன குரல கேட்ட உடனே நான் அப்படியே பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்தேன் பாருங்க. என்னாச்சு சிஸ்டர்? இந்த பைவுல உங்களை ஏதாச்சும் திட்டினானா இல்ல அடிச்சானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆர்த்திக் ப்ரோ, அவன் எதுவும் பண்ணல. அவன் கிடக்குறான் டம்மி பீஸ். என்னது? நான் டம்மி பீஸா? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர், அவன் சரியான டம்மி. சரி சரி, 2 டம்மி பீஸுங்களும் சேர்ந்து ஒழுங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற வழியை பாருங்க. போங்க, டைம் ஆயிட்டே இருக்குல்ல. அபி சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனை பார்த்து டம்மி பீஸுங்கிறீங்க. கார்த்திக் ப்ரோ, இதுக்கெல்லாம் மனசு தளர விடலாமா? போங்க சார் போங்க, 2 பேரும் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. சரிம்மா, போகலன்னா என்ன விடவா போறேன்? டேய் வாடா, வந்து தொலை. பைக்கை வழி எடுத்து வச்சுட்டேன், போவோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. சரி. கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா மொத்த வார்த்தையில என் சந்தோஷம் மொத்தத்தையும் கெடுத்துட்டீங்களே சூர்யா மாமா. சூர்யா மாமா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா என்ன? உங்களுக்கு அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லையா? நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதானே என்னையே உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க சூர்யா மாமா. இப்ப ஈஸியா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. என் நிலைமையை நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுதானே நான் என்னையே தந்தேன். ஐயோ கடவுளே, நான் எப்படி ஏமாந்துட்டேனே. இப்ப ஈஸியா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு. நீங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க போச்சு அறிவு? நானாச்சும் ஒழுங்கா இருந்திருக்கணும். நானும் முட்டாள் மாதிரி உங்களை நம்பி இப்படி ஏமாந்து போய் நிக்கிறேனே. நான் தான் பைத்தியக்காரியாதான் உங்களை நம்பி ஏமாந்து தொலைச்சிட்டேன். நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுதானே நீங்க அந்த மாதிரி நடந்துகிட்டப்போ நானும் சம்மதிச்சேன். எல்லாமே ஏன் தப்புதான். முதல்ல இந்த 6 மாச கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கே நான் ஒத்துட்டு இருக்க கூடாது. தேவையில்லாம அந்த தப்பு பண்ணேன். இப்போ அதை விட பெரிய தப்பா ஒண்ணு பண்ணிட்டு வந்து நிக்கிறேனே. நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் நாசமா போச்சு. என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு ஈஸியா சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? உங்களை நம்பி நான் என்னைய கொடுத்தேன் பாத்தீங்களா? நான் தான் பெரிய முட்டாள். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. அது எப்படி இவருக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? ஒருவேளை இவர் போய் சொல்றாரோ? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. என்னாச்சு இவளுக்கு? காலையில நல்லாதான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி கோவப்படுறா? இப்ப எதுக்குவே உட்காந்து அழுதுட்டு இருக்கா? வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? ஏன் அழுதுட்டு இருக்க? வெண்ணிலா ஒன்னதானே கேக்குறேன், ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? என்ன தொடாதீங்க, முதல்ல கையெடுங்க. வெண்ணிலா என்னாச்சு வெண்ணிலா? உடம்புதும் சரியில்லையா என்ன? ஏன் அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன உங்களுக்கு? உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. நான் அழுதா என்ன சத்தா உங்களுக்கு என்ன? வெண்ணிலா என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவப்படுற? யாரும் எதுவும் சொன்னாங்களா என்ன? யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. வெண்ணிலா என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? உங்க வேலையை மட்டும் போய் பாருங்கன்னு சொன்னேன், புரிஞ்சுதா? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா?
இப்படியெல்லாம் ஒரு நாள் கோவப்பட்டு பேசவே மாட்டா. இன்னைக்கு என்னதான் ஆச்சு இவளுக்கு? வெண்ணிலா, இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போகவா? இல்ல நானே போறேன் வெண்ணிலா. என்னன்னு ஒண்ணுமே புரியல. திடீர்னு இந்த மாதிரி பேசுறா. என்னதான் ஆச்சு இவளுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கவா சரிங்க? அது எப்படி சூர்யா மாமா உங்களால இப்படி முடியுது? என் வாழ்க்கையை கெடுத்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஈஸியா போய் சொன்னதும் இல்லாம இப்ப இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நான் என்னெல்லாமோ நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இப்ப ஏதோ டிஷ்யூ தூக்கி எறிகிற மாதிரி சிரிச்சிட்டீங்க. அப்படிதானே? என்ன மேடம் இவ்வளோ லேட்டு? வர வர உங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை. அபி அது அது நேற்று நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சா, அதனால தான் இன்னைக்கு காலையிலையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரியாக்கா கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்புறம் முழிக்கிற நானே இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டேன். நீங்கள் என்னடானா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு. இன்னைக்கு நீங்களும் லேட்டு, வெண்ணிலாவும் லேட்டு. நான் தான் பரவாயில்ல சீக்கிரமாக முடிச்சிட்டேன். என்னது வெண்ணிலாவும் லேட்டா? ஆமாம் அவளாச்சும் பரவாயில்ல, ஒரு 8 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துட்டா. இப்போ மணி என்ன பார்த்தீங்களா? 10:45. கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கீங்க. சரி உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்கள் ரொம்ப பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. என்னது தண்டனையா? அபி என்னடி இதெல்லாம்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. அது என்ன, வர வர நீங்கள் லேட்டாகவே வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 11 மணிக்கு வந்தீங்க, நாளைக்கு 12, அப்புறம் 1, அப்புறம் 2, 3, 4ன்னு லேட்டாக வருவீங்க. அதெல்லாம் முடியாது, பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அபி அது சொன்னால் புரிஞ்சுக்கடி. சொன்னா புரிஞ்சுக்கணுமா? நீங்க தான் என்ன சொல்லவே இல்லையே, அப்புறம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி ஏன் லேட்டு அப்படியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ஐயோ இவ விட மாட்டா போலயே. சரி என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு. அதுவா, நான் என்ன சொன்னாலும் செய்யணும் சரியா? சரி சொல்லு செய்கிறேன். அது நான் இன்னைக்கு காஃபி போட்டேன், அதை நீங்க தான் குடிக்கணும். ஐயோ அதெல்லாம் முடியாது. நீ போட்ட காஃபியை என்னால குடிக்கலாம் முடியாது. அபி வேண்டாம், வேற ஏதாச்சும் சொல்லு. வேற எதுனாலும் செய்கிறேன். ஆனா நீ போட்ட காஃபியில என்னால குடிக்க முடியாது அபி. ரியாக்கா நான் கூட ஏதாச்சும் சின்ன பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் தருவேன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் தரேன். ஆஹா என்னால குடிச்சிட்டு இழுத்துட்டு கிடக்க முடியாது. என்னால முடியாது அபி, என்னால முடியவே முடியாது. ரியாக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன எல்லாரும் நான் காஃபி போட்டு தரேன்னா மட்டும் எல்லாரும் தெரிச்சிட்டு ஓடுறீங்க? அது நீ போட்ட காஃபியை நீயே குடிச்சு பாரு, உனக்கு ஒரு நாள் புரியும். எங்க நான் இன்னைக்கு குடிச்சேன், நல்லா தான் இருந்து, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க. என்னது நீ போட்ட காஃபியை நீயே குடிச்சியா? அபி நம்ம வேணா ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ஸ்ரீயாக்கா இல்ல அபி, குடிச்ச உடனே எதுவும் ரியாக்ட் பண்ணாது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணும். வாந்தி பேதி இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும். பேசாம நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? அட பாவிங்களா, நான் உங்களை கலாய்க்கலான்னு பார்த்தா நீங்க என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அபி நான் இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு வேணா ஒன்று பண்றேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வேணா உனக்கு சமைச்சு தரேன். ஆனா நீ மட்டும் சமைச்சு போடுறங்கிற பேர்ல எங்களை சாவடிச்சிடாத சரியா? அட போங்க ரியாக்கா, நான் உங்க மேல செம கோவத்துல இருக்கேன், இல்ல கொலை வெறியில இருக்கேன். இந்த வெண்ணிலாவும் அப்படிதான் சொன்னா, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பாவமாவே இல்லையா? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு அபி. ஆனா உனக்கு பாவம் பார்த்து எங்க நிலைமை பாவமாயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். அட போங்க ரியாக்கா. சரி ஏதோ உங்களை பாவம் பார்த்து விடுறேன். நீங்க வேற இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. மூஞ்செல்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. காலையில இந்த வெண்ணிலா மூஞ்சம் இப்படிதான் இருந்து, ரொம்ப பிரகாசமா பிரைட்டா இருந்துச்சு. நீங்களும் அப்படி இருக்கீங்க. சம்திங் சம்திங். என்ன இவ இப்படி கேட்கறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ? என்ன ரியாக்கா கண்டுபிடிச்சிட்டனான்னு யோசிக்கிறீங்களா? சே சே நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு என்னமோ கண்ணுல கோளாறுன்னு நினைக்கிறேன். வா முதல்ல பெருசா ஒரு கண்ணாடி வாங்கி போடுவோம். யாரு எனக்கு கோளாரா? உன்னா 2 பேரும் எனக்கு கோளாறுன்னு சொல்லுங்க. நான் நல்லா தான் இருக்கேன். சம்திங் சம்திங் தான், நீங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வெண்ணிலா எங்க? வெண்ணிலா இங்கே தான் இருந்தா. சூர்யா மாமாக்கு டிஃபன் எடுத்து வைக்க போறேன்னு போனா, தெரியல. அப்படியா? சரி 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 நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாமா? சரி. ஹாய் அகிலா சிஸ்டர், February 16 உங்களுக்கு பிறந்த நாள். அப்போ நான் விஷ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி சிஸ்டர், பர்த்டே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்காக விஷ் பண்ணுறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அகிலா சிஸ்டர். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சரண்யா, ஹாய் சக்திவேல், ஹாய் லவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் கிருத்திக். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.